வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம பக் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பக் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவியாரிட்டினா என்ன, ப்ரியாரிட்டினா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? ஸோ என்ன மாதிரி பக்குக்கு நம்ம என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது என்ன ஸ்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பக்கோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா? ஸோ பக் அப்படிங்கிறது என்னன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம், அதாவது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம் அப்படின்னாக்க அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட்டுக்கு மாறா வேற மால்வேர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மால்வேரா ஏதாவது நம்மளுக்கு அன்வான்டட் ஃபங்க்ஷனாலிட்டியில இருந்துச்சு அவுட்புட் அப்படின்னாக்க அதை பக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ டெவலப்பர் நம்மளுக்கு எழுதக்கூடிய, அதாவது டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கக்கூடிய அன்வான்டட் அவுட்புட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அதை பக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ எல்லா கம்பெனிஸ்லயுமே பொறுத்த வரைக்கும் ஒரு டெவலப்மெண்ட் டீம் அப்படிங்கிறதுல ஒரு டெஸ்டிங் டீம் அப்படின்னு இருப்பாங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டா இருந்தாலும் அதை டெவலப்மெண்ட் டீம் வந்து டெவலப் பண்ணும்போது டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லினாக்க அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த டெஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய மால்வேர், அதாவது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இல்லாம அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு, அன்வான்டட் பிஹேவியரா இருந்துச்சு அப்படின்னாக்க அதை வந்து பக்கா ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அதோட லைஃப் சைக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. அந்த பக்கை எப்படி நம்ம ஸ்டேஜ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். நியூன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. நெக்ஸ்ட் அசைன், அதுக்கப்புறம் ஓப்பன், இன் ப்ராக்ரஸ், ஃபிக்ஸட் அண்ட் ரிசால்வ்டு, வெரிஃபைடு, க்ளோஸ்டுன்னு சரி ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ப்ரோக்ராமோ, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் ஒரு மாடியூலாவே இருக்கட்டுமே, ஒரு மாடியூலை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாக்க அந்த மாடியூலை வந்து டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? அந்த டெஸ்டர்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது அன்வான்டட் பிஹேவியரா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இல்லாம அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு அப்படின்னாக்க அதை வந்து பக்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது புதுசா ஒரு பக் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுதான் நியூ அப்படின்னு அசைன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்ப புதுசா ஒரு பக்கை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா அசைன் பண்ணுவாங்க. அதாவது யாருக்கு அசைன் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இப்ப நான் டெஸ்டரா இருக்கேன், ஒரு டெவலப்மெண்ட் டீம்ல ஒருத்தவங்க வந்து ஒரு டெவலப்பரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து டெவலப் பண்ண ஒரு மாடியூல்ல லாகின் செஷன் வச்சுக்கோங்க. லாகின்ல வந்து ஒரு மாடியூல்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டாலும் ராங் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டாலும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க லாகின் போய் எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகுது. ஸோ அது ஒரு பக்கா நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னாக்க ஸோ அதை வந்து நியூ அப்படின்னு ஒரு பக் வந்து இண்டிகேட் ஆயிரும். சரியா? ஸோ அந்த பக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் அந்த மாடியூல் வந்து டெவலப் பண்ணாங்களோ அவங்களுக்கு அசைன் பண்ணணும். ஸோ அந்த டெவலப்பர் யாருங்கிறத பார்த்து அந்த டீம்ல அந்த டெவலப்பருக்கு நம்ம அசைன் பண்ணுவோம் அந்த பக்கை. அந்த அசைன் பண்ண பக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக் வந்து ஆல்ரெடி வந்து எப்படி இருக்கு, அதாவது ஏற்கனவே அந்த பக் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டெவலப்பருக்கு ஒரு பக்கை நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா டெவலப்பருக்கு ஒரு ஒர்க் வந்து அதிகமா ஆட் ஆயிரும். சரியா? அப்ப அந்த ஒர்க்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க எப்படியாவது நம்ம இல்ல அப்படின்னு பேசுறதுக்காக தான் டெவலப்பர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த பக்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத டெவலப்பர்ஸ் வந்து பார்ப்பாங்க. மேக்சிமம் வந்து டெவலப்பர் அதை ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா டூப்ளிகேட், டிஃபர்டு அப்படின்ற ஸ்டேஜஸ்லாம் இருக்கும். சரியா? ஸோ டூப்ளிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பக்கை நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஆல்ரெடி ஒரு அந்த டீம்லயே ஒரு டெஸ்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு சேம் பக்கை வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டீம்ல நானும் ஒரு டெஸ்டரா இருக்கேன், இன்னொருத்தவங்களும் ஒரு டெஸ்டரா இருக்காங்க அப்படின்னாக்க ரெண்டு டெஸ்டருமே சேர்ந்து சேம் பக்கை நாம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம், அதாவது அசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்டட். அதாவது ரிஜெக்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, நான் ஆல்ரெடி அந்த பக்கை என்ன பண்றேன் அப்படின்னாக்க இது வந்து கரெக்டான வேலிடான
பக் இல்லை, அதாவது எனக்கு வந்து யூஐல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஸோ இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது, இது வேலிடான பக் கிடையாது அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் ஸ்டேட்ல போட்டுருவாங்க. சரியா? இன்னொன்று என்ன அப்படின்னா டிஃபர்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த பக்கோட ஸ்டேட்டஸை டெவலப்பர் பார்த்துட்டு இதை ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்ம இதை சரி பண்ணலாம், இப்போதைக்கு ஒன்றும் அதுக்காக ப்ரியாரிட்டி செட் பண்ண வேண்டாம், இது ஒரு இப்போ கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை டிஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போஸ்ட்மான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? ஸோ நம்ம ஒரு பக்கை அசைன் பண்றோம் அப்படின்னா அதோட ஸ்டேஜஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஜெக்டட், டூப்ளிகேட், டிஃபர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் மீறி நம்ம ஒரு பக்கை வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. சரியா? அதுல ஓப்பன் பண்ணி என்ன பக் இருக்கு, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, லாஜிக்கலா இருக்கா இல்ல யூஐல இருக்கா, கால்குலேஷன்ஸ்ல இருக்கா பக், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அனலைசிஸ் பண்ணி அதை ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ப்ராக்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பக் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ரிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப அது அவங்க கிளியர் பண்ண ரிசால்வ் பண்ண பக்கை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கை வந்து க்ளோஸ் அப்படின்னு க்ளோஸ் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்க. இல்ல அந்த பக் இன்னும் சரியாகல, இன்னும் அதுல சம்திங் ப்ராப்ளம் இருக்கு, லாஜிக்கலாவோ இல்ல யூஐயாவோ இல்ல சம்திங் கால்குலேஷன்ஸ்லயோ சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னாக்க திரும்ப மறுபடியும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரீஓப்பன்ல போடுவாங்க. அப்ப ரீஓப்பன்ல டெஸ்டர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் டெவலப்பர் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கை மறுபடியும் ஓபன் பண்ணி இன் ப்ராக்ரஸ்ல வந்து அதை மறுபடியும் அனலைசிஸ் பண்ணி தென் இந்த லூப் மாதிரி இந்த ஸ்டேஜஸ் என்ன ஆகும்னா அன்டில் வந்து அந்த பக் எப்ப க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஒரு பக்கை வந்து என்னென்ன ஸ்டேஜில் நம்ம அசைன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான லைஃப் சைக்கிள். சாதாரணமா ஒரு கம்பெனியில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டெவலப்பர் ஒரு டெஸ்டர் இந்த டீம் ரெண்டு பேருக்குமே பக்குங்கிறது அசைன் பண்ண திரும்ப அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஜீரா மாதிரி டூல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிண்ட் மீட்டிங்ல இருந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நம்ம ஸ்டேட்டஸும் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அசைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒர்க் அவங்களுக்கு அதிகமாக டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த பக்கை வந்து கிளியர் பண்ணி அதுக்கான ஸ்டேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பக்கோட லைஃப் சைக்கிள். ஸோ ஒவ்வொரு பக்கும் எப்படி ஃபிக்ஸ் பண்றோம், எப்படி எந்த ஸ்டேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறத டெவலப்பர்ஸும் டெஸ்டரும் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஸோ இதுதான் பக் லைஃப் சைக்கிள். ஒரு சாஃப்ட்வேர்ல நம்ம ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த பக் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பக்கோட ஸ்டேட்டஸை அனலைசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்கை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஆர்டிஎம் அதாவது ரெக்யூர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ.